இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு பூர்வமாக பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் ஏன்னா தயவுசெய்து அதான் சொல்கிறேன், இந்த கேமரா இந்த பைட் எல்லாம் வந்து அப்படியே நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் அவங்களோட குரல் தான் கேட்கணும், எங்களோட குரல் கேட்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரெஸ் வெளில வச்சுருந்தோம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் டு ஷோ ஆர் யூனிட்டி, சப்போர்ட் டு சப்போஸ் வரலன்னு என்ன மாதிரி நிலை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ அவ்வளோ மேலிடத்துலேருந்து ஒரு தகவல் வருதுன்னா டெஃபினட்டாக அதிகாரப்பூர்வமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் இருக்குது. 100% ஜல்லிக்கட்டு கூடிய சீக்கிரம் நடக்கும். ஒட்டுமொத்த மாணவர் அமைப்புகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர் அமைப்புகளும் நடிகர் சங்கம் சார்பாக நீங்கள் என்ன கருத்து? ஹேட்ஸ் ஆஃப். இது அப்துல் கலாம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இதுதான் அவர் சொன்னார், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் யங்ஸ்டர்ஸ். அது காட்டியிருக்காங்க. அவங்களோட வெற்றி தான். நாளைக்கு ஜல்லிக்கட்டு மட்டும் இமீடியட்டாக நடந்ததுன்னா அது அவங்களோட வெற்றி தான். ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வரத்துக்கும் முக்கியமாக இந்த எழுச்சியை கொண்டு வந்த மாணவர் சமுதாயத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்றைக்கி ஒரு மௌன அறவழி அமர்வு நடத்துது. இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட மாணவர்களை ஆதரிப்பது என்பதுதான் இந்த செய்தி. அதனால் வந்து இந்த நட்சத்திரங்கள் மிகுந்த இந்த ஒரு இடம் இல்லை, நட்சத்திரங்கள் எல்லாம் கலந்து அங்கே போனால் அங்கே திசை திரும்பும் அப்படின்றதுக்காக நாங்கள் தனியாக நடத்திக்கிறோம். இந்த செய்தியை நேற்று மாலையே எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இங்கே நடக்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ண வேணாம். உண்மையான கதாநாயகர்கள் அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பதிவு பண்ணுங்க, அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அவங்க சொல்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு எல்லா ஊடகங்களுக்கும் செய்தி அனுப்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஏறக்குறைய எல்லா திரையுலக அங்கத்தினர்களும் கலந்து கொள்கின்ற மாணவர்களை ஆதரிக்கின்ற ஒரு மௌன அமர்வாக இது இருக்கும். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இது ஏதோ இந்த ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது மாதிரி இல்லை. இது வந்து பல காலங்களாக ஒடுக்கப்பட்ட பல வருஷங்களாக தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்குது. அது உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. நாங்கள் எங்களுடைய கலைஞர்கள் பல பேர் பல நிலைகளில் பல தளங்களுக்கு போய் மதுரையாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நேரடியாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய கலைஞர்களும் நடிகர்களும் இன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக பல சமயங்களில் நாங்கள் நேரடி களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை வந்து அரசாங்கத்திலிருந்தோ அல்லது சட்ட ஒழுங்கிலிருந்தோ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறனால நேரடியாக களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் எங்களுடைய உணர்வை அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பின்புலத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஒரு மௌன வழி போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம்.